ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைதான். வாய்ப்பு என்பது ஒரு முறையோ அல்லது இருமுறையோ. ஆனால் உழைப்பு என்பது ஒவ்வொரு முறையும் வெற்றியை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கலாம். மங்களகரமான நல்ல நாளும் அதிர்ஷ்டமான மங்கள நேரமும் சேர்ந்து எல்லோருக்கும் ஒரு நாள் வரத்தான் செய்யும். அந்த நாள் இன்று உனக்கு வந்திருக்கிறது. வாழ்க்கையில் எல்லா நாட்களும் கவலைப்பட்டு கொண்டே கண்ணீர் விட்டுக்கொண்டே கடந்து விடாது. அதேபோல் எல்லா நாட்களுமே கண்ணீரோடும் கவலையோடுமே போய்விடாது. வாழ்க்கையில் மிக சிறந்த நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், மங்களகரமான நாட்கள் என்று வரத்தான் செய்யும், உதிக்கத்தான் செய்யும். இது நாள் வரை வாழ்க்கையில் மிக சிறந்த நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், மங்களகரமான நாட்கள் என்று இது நாள் வரை நீ எதையுமே சந்திக்கவில்லை என்றால் இனி நீ சர்வ நிச்சயமாக அந்த நாளை சந்திக்கத்தான் போகிறாய். அந்த நாள் உன் வாழ்க்கையில் உருவாகத்தான் போகிறது. அந்த மங்களகரமான அதிர்ஷ்டமான நாளில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இருக்கும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் வரவழைக்க செய்வேன் உன் சாயிதேவா. நீ தேடி தேடி போராடி போராடி எதிர்பார்த்து களைத்து நிற்கும் உன்னிடம் அதிர்ஷ்டமும் மங்களமும் உன் வாயிற்கதவை வந்து தட்டும் அந்த மங்களகரமான நாளில். அவ்வாறாக உன் வாழ்க்கையில் மிக சிறந்த நாட்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது. அந்த பொக்கிஷமான நாட்களை விரைவில் நீ சந்திக்கப் போகிறாய். அதனால்தான் இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இது உன் கண்களில் பட்டிருக்கிறது என்றாலே அதிர்ஷ்டமான நாள் உன்னை தேடி வெகு தொலைவில் இல்லை என்றுதான் அர்த்தம். அதுவரையிலும் அப்பாவின் உபதேசங்களை கேட்டு அதன்படி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்து கொண்டே இரு. உனக்கான மிக சிறந்த நாள், உன் வாழ்வின் மிக சிறந்த நாள், உனக்கான அதிர்ஷ்டமான நாள் கூடிய விரைவில் உன்னை தேடி வரவிருக்கிறது. நான் அந்த நாளை உனக்காகவே வர வைக்க செய்வேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கும் நீ பயப்படவோ கவலைப்படவோ பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசாட்சிப்படி, உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தாலே போதும். நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை சற்று கவனமாக இரு. அதுவரை பொறுமையாக காத்திரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். சர்வசாதாரணமாக நினைத்து இதை கடந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன் முழு நம்பிக்கையையும் இந்த சாயியின் மீது வை. யாரை நம்பியும் யார் வாழ்க்கையை நம்பியும் நீ இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. உனக்கு நீ மட்டும்தான் இறுதி வரை வருவாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள். அப்படி இருந்து பார், உன்னுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாகவே இருக்க பழகிப்பார். உன் வாழ்வு அப்பொழுது அதிர்ஷ்டகரமாகவும் மங்களகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பிழை மற்றும் ஒரு திருத்தம், வாழ்க்கை பயணிப்பது இந்த இரண்டு மட்டும்தான். பிழை செய்துவிட்டால் மனமுருங்கி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த பிழை வராமல் பார்த்து கொண்டால் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். அந்த பிழையை திருத்தி கொண்டு வாழ்வில் எப்படி வெற்றியை அடைய வேண்டும் என்பதில் சிந்திப்பதில்தான் வெற்றியும் அடங்கியிருக்கிறது. எனவே உனக்கான வெற்றியை தேடிக்கொண்டே இரு. தேடி அலைந்து கொண்டே இரு. வேண்டியது கிடைக்கும் வரை அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், துரத்தி இருந்தால் நீ தூரத்தில் சென்றுதான் அதை பிடிக்க வேண்டும் என்றிருந்தால் அதுதான் உன் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்.
அது கிடைக்காமலே போய்விட்டால் என்றாலும் கூட அதை அனுபவமாக நினைக்க பழகிக்கொள். உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை சிறிது சிறிதாக வெளியேற்றிவிடு. எதிர்மறையான எண்ணங்களை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எண்ணாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே இரு. நேர்மறையான பேச்சுகளையே பேசிக்கொண்டிரு. நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. அப்பொழுது உன் மனமும் வாழ்வும் நிம்மதியோடு இருந்து கொண்டே இருக்கும், எப்பொழுதும், எந்நாளுமே. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைமையில் நீ இருந்தாலும் சரி, அது சில நொடியோ அல்லது சில நிமிடமோ அல்லது சில நாட்களில் நிச்சயமாக மறையக்கூடியதுதான். எந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அது நம்முடனேயே இறுதி வரை இருக்கப் போவதே இல்லை. எதுவுமே நிலையில்லாததுதான். வாழ்வே இங்கு நிலையில்லாததுதான். இதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ அழ நேர்ந்தால், கண்ணீர் செல்ல நேர்ந்தால், அப்பொழுது தனியாகவே யாரும் இல்லாத இடத்தில் அழுதுவிடு. ஆனால் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது, சிரிக்கும் பொழுது, உன் நண்பர்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் பொழுது மிக நன்றாகவே சிரித்துவிடு. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் உலகம் அப்படியாப்பட்டது. உன்னுடைய வேதனையும் கண்ணீரும் எவருக்குமே மிக எளிதாக புரிந்து விடுவதே இல்லை. உன் கண்ணீரையும் துன்பத்தையும் புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். எனவே சிரிக்கும் பொழுது வெளிப்படையாக சிரித்துவிடு. கண்ணீர் சிந்தும் பொழுது தனிமையில் அழுதுவிடு. யார் உன்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட, உன்னை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட, உன்னப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்காது, நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. நான் கூறுவது சரிதானே குழந்தையே? மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுட்டு கொண்டிருக்கிறது, வேதனைப்படுகிறது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட, சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கத்தான் செய்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலையில் நீ இருக்கிறாய். முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து விடு. உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே. அனைத்தையும் என் பாபா செய்வார் என்று நம் உள்ளத்தை நம்பிக்கை மிகுந்ததாக வைத்து கொண்டாலே போதும். அந்த அதிர்ஷ்டகரமான நாளும் மங்களகரமான நாளும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் வாழ்வில் வந்துதானே ஆக வேண்டும். அனைவருக்கும் அது வந்துதானே தீர வேண்டும். எங்கே போகிவிடப் போகிறது வாழ்க்கை? நிம்மதியான வாழ்க்கை, அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது. அதை வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டே இருப்பதால் எதுவுமே நம்மிடம் நிலையாக இருக்கப் போவதே இல்லை. மங்களமும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அற்புதமும் ஆனந்தம் எல்லாம் நம்மிடம்தான் இருக்கிறது. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. நான் உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று உன் அப்பாவிற்கு தெளிவாக தெரியும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்திராது. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன், எந்நாளும் எப்பொழுதும் எல்லா நேரமுமே. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? பெறுவதற்கான அறிகுறிகளே இல்லையே என்ற அச்சம் கூட உன் மனதில் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான்,
வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய். உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய். போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்துத் தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா?
கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது, கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன், திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். அதிர்ஷ்டம் உனக்கானதுதான். பல நாட்களாக நீ போராடி கொண்டிருந்த விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. உன் மனமே குதூகலிக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களெல்லாம் வெளியில் நடித்து கொண்டிருப்பவர்கள்தான் உண்மை என்று நம்பும் மனிதர்கள். ஆம் குழந்தையே, உண்மையான பாசமும் அன்பும் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதுமே அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் ஆலயத்திற்கு வா. மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் செல்வாய். என்னை நாடி வந்தவர்களை எப்பொழுதும் நான் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டேன், அனுப்பியதும் இல்லை. மனநிறைவோடு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைத்து வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தைரியத்தை மனதில் வளர்த்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு உன் இல்லத்தில் போய் உன்னை நான் சேர்ப்பேன். இனி நீ எதற்குமே கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் சூழ்நிலையெல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு உன் மன வேதனைப்படும் அந்த நிகழ்வுகளையெல்லாம் சுக்கு நூறாக கிழித்து எறிந்துவிட்டு உன்னை உனக்கே புதிதாக தோன்ற வைப்பேன். உனக்கு வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே. எனக்கு யார் இருக்கிறார், எனக்காக துணையாக யார் இருக்கிறார் என்று உன் மனதில் எழும் கேள்விக்கு நானே பதிலாக வருவேன். அனைத்துமே நீ கேட்காமலேயே எனக்கு புரிகிறது. இன்னுமா உனக்கு புரியவில்லை? நீ அறியாமலேயே, நீ கேட்காமலேயே நான் உன் உள்ளத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன்னுடைய மனம்தான் என்னுடைய இல்லம். உன்னுடைய மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். எது உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உனக்காகவே இருப்பேன். நான் இருக்க பயமேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்காக யாருமே இல்லை என்று நீ வருந்துவதும் வேதனைப்படுவதும் எதற்காக குழந்தையே? எதற்காக கவலைப்படுகிறாய்? எனக்காக யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் உறவினராகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் அனைத்துமாக உனக்கு நான் துணை இருப்பேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. அதிர்ஷ்டம் உனக்கானதுதான். மற்றவர்களுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாக இல்லை என்று மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் குற்றம் குறை காண நினைக்காதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால், உனக்கு ஒரு விஷயம் விருப்பமாக செயல்படவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று வந்து விடுவதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிக மிக நல்லது. எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாமல் சில காலம் வாழ்ந்துதான் பாரேன்.
உன் வாழ்க்கைக்கு தகுதியானவர்களை மட்டுமே நான் உன்னிடம் அனுப்புகிறேன். தேவையில்லாத மனிதர்களை நீயே அவர்களிடம் சென்று உன்னைப் போல் அவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று தவறாக சிந்தனை செய்து கொண்டு அவர்களும் உன்னைப் போல் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று தவறாக உன் எண்ணத்தை பதிய வைத்து கொள்ளாதே. உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே ஒருவர் போல் மற்றவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயங்கள் தான் இருக்கும். ஒருவர் நல்லவராகவும் இருக்கலாம், தீயவராகவும் இருக்கலாம், மற்றவரை பார்த்து மாறுபவர்களாகவும் இருக்கலாம், மற்றவர்களை பார்த்து மாறாதவர்களாகவும் இருக்கலாம். இப்படி அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எனவே அனைவரையும் நல்லவர்களாகவும் எடுத்து விடாதே, தீயவர்களாகவும் கணித்து விடாதே. உனக்கு தகுதியானவர்களை நான் உன்னிடம் கண்டிப்பாக சேர்ப்பேன். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். எனக்காக யாருமே இல்லை, எனக்காக சாயப்பா எந்த நன்மையையும் செய்யவே இல்லை என்று நீ புலம்புவதும் தவிப்பதும் தேவையில்லாத செயல். சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய் எதற்காக நம் வாழ்வில் இத்தனை கால தாமதம் நடந்தது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாறும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். அதற்கான அனைத்து வேலைகளையும் தீர்க்கமாக செய்து கொண்டே இருக்கிறேன். புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கு தீயது நடந்தால் அது உனக்கு வேதனையை தான் கொடுக்கும் என்பது உன்னை போல் எனக்கும் நன்றாகவே தெரியும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்தானே? உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கிறாய்தானே? அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு சிறிது நீ நன்மையை செய்து பார். நல்லது நடப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உன்னால் அவர்களுக்கு உருவாக்கி காட்டு. அப்பொழுது பார், உன் வாழ்வே உனக்கு பிரகாசமாக ஜொலிக்கும். உன் வாழ்வே அழகாகும் என்றுதான் சொல்கிறேன் என் பிள்ளையே. உன் வாழ்வே நிறைவாக மாறிவிடும். மற்றவர்கள் சந்தோஷத்தில்தான் வாழ்வின் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் உனக்கே உனக்கானதாக மாற்றக்கூடிய நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். தேவையில்லாத பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் மாறி மாறி செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக மனமகிழ்வோடு நீ வாழப்போகிறாய். நீ எதிர்பார்த்த தகவல் நாளையே உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இதுவால் வரை உன் வாழ்வில் நடக்காதது அனைத்தும் ஒன்று சேர நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நம் வாழ்விலா இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. ஒவ்வொரு பார்வைக்கும் உன்னால் விளக்கம் கொடுக்கவே முடியாது. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து
கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.